சற்று முன் வெளியான ஒரு திடீர் அறிவிப்பு. மகளிர் உரிமை தொகையில் 2500 அக்கவுண்டில் வருவது எப்போது என்று இங்கே பார்ப்போம். அதே சமயம் மகளிர் உரிமை தொகையில் புதிய மாற்றங்கள் வந்துவிட்டது. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக ஒட்டுமொத்த தமிழகமும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. தலைமை செயலக வட்டாரங்களில் இருந்து கசிந்துள்ள ஒரு தகவல் மாநிலத்தின் ஒட்டுமொத்த பொதுமக்களின் கவனத்தையும் ஒரே புள்ளியில் திரும்பியுள்ளது. அத்துடன் கோடிக்கணக்கான குடும்ப தலைவிகளும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? அதாவது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் பெண்களுக்கான மிக முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. கடந்த 2026 சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாவேகாவின் தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கான உரிமை தொகையை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவோம் என்பதுதான் மிக முதன்மையான மற்றும் பிரதான வாக்குறுதியாக முன்வைக்கப்பட்டது. அதே சமயம் தேர்தலில் வெற்றி பெற்று கடந்த மே மாதம் 10ஆம் தேதி முதலமைச்சரான விஜய் முறைப்படி பொறுப்பேற்று கொண்ட உடனேயே இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது குறித்த ஆலோசனைகள் அதிகாரிகளுடன் தீவிரமாக நடத்தப்பட்டது. இருந்தாலும் புதிய அரசு ஆட்சி பொறுப்பேற்ற உடனடியாக முழு தொகையான 2500 ரூபாயும் வழங்குவதில் சில நடைமுறை சிக்கல்களும் நிதிநிலை சார்ந்த சவால்களும் இருந்தது. இதன் காரணமாகவே கடந்த மே மாதத்துக்கான உரிமை தொகை முந்தைய நடைமுறையின்படி ரூபாய் 1000 தகுதியுள்ள பெண்களின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த நிலையில்தான் புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகும் உரிமை தொகை ஏன் உயர்த்தப்படவில்லை என்று எதிர்க்கட்சிகள் தரப்பில் இருந்து தொடர் விமர்சனங்களும் கோரிக்கைகளும் எழுப்பப்பட்டு வருகிறது. தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் இந்த திட்டத்தை முழுமையாக மறுசீரமைக்க அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதன்படி பார்க்க போனால் முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டு செயல்பட்டு கொண்டிருந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தற்போது தாவேக அரசால் முழுமையாக மாற்றியமைக்கப்பட்ட உள்ளதாம். அதாவது இந்த திட்டத்திற்கு மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்று புதிய பெயரிட விஜய் தலைமையிலான தாவேக அரசு தற்போது இறுதி முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. சரி, 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை குறித்து இந்த மறுசீரமைக்கப்பட்ட புதிய திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளாக தேர்வு செய்யப்படும் பெண்களும் மாதந்தோறும் ரூபாய் 2500 உரிமை தொகை எந்தவிதமான தேவையின்றி நேரடியாக அவர்களின் வங்கி கணக்குகளிலேயே செலுத்தப்பட உள்ளது. தேர்தல் களத்தில் தாவேகா அளித்த முதன்மை வாக்குறுதியான பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகையாக மாதம் ரூபாய் 2500 வழங்கும் இந்த திட்டத்தை முழு வீச்சில் செயல்படுத்த தாவேகா அரசு இப்போது முழு வீச்சு தீவிரமாக தயாராகி வருகிறது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. அந்த வகையில் தமிழக பெண்களுக்கு பெரும் வரப்பிரசாதமாக பார்க்கப்படும் இந்த ரூபாய் 2500 அதிரடி திட்டமாக முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளான ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதல் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வரவிருப்பதாக தலைமை செயலக வட்டாரங்கள் மற்றும் தாவேகா தரப்பில் இருந்து நம்பகரமான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சரி, மதிப்புமிகு மகளிர் திட்டம் எப்போது என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஜூன் 22 முதல் தொடங்க
திட்டமிடப்பட்டுள்ள இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டமானது ஒட்டுமொத்த தமிழக பெண்கள் மத்தியிலும் குறிப்பாக குடும்ப தலைவிகளிடமும் ஒரு புதிய நம்பிக்கையும் மிக பலத்த எதிர்பார்ப்பையும் தற்போதே ஏற்படுத்த தொடங்கியுள்ளது. இதனால் முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதியன்று இந்த திட்டத்தின் தொடக்கத்தை இணைத்து அமல்படுத்துவது அரசியல் ரீதியாகவும் உணர்வுபூர்வமாகவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழகத்தில் உள்ள ஏராளமான தாய்மார்கள் மற்றும் பெண்கள் தாவேக அரசின் இந்த புதிய அறிவிப்பை இப்போதே குஷியுடன் வரவேற்க தொடங்கியுள்ளன. அதே சமயம் இது குறித்த அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு எப்போது வரும் என்ற எதிர்பார்ப்பும் தமிழக பெண்களிடம் ஏற்பட்டுள்ளது. மறக்காம நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் முதன்மையானதாக கருதப்படுவது மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 வழங்கப்படும் என்பதே தாவேகாவின் தலைவர் விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கடந்த 10ஆம் தேதி பொறுப்பேற்றதும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. அந்த வகையில் முதலமைச்சரான விஜய் பொறுப்பேற்றதும் மகளிர் உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்படும் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. அந்த வகையில் முதலமைச்சர் விஜய் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 2500 வழங்குவது தொடர்பாகவும் திட்டத்தை மறுசீரமைப்பது தொடர்பாகவும் ஆலோசித்து வந்தார். இந்த நிலையில்தான் முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளான ஜூன் 22 முதல் ரூபாய் 2500 மகளிர் உரிமை திட்டத்தை தொடங்க தாவேகா திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் அனைத்துமே உண்மை என்று நம்பிக்கையும் பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த மாதம் அதாவது ஜூன் 22ஆம் தேதி உங்களுக்கு ரூபாய் 2500 உங்க அக்கௌண்ட்டில் வரப்போகிறது. அதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பணத்தை நீங்க எவ்வளோ நீங்கள் சேவ் பண்ணுவீங்க? இல்லை உங்களுக்கு கல்வி செலவு இல்லை மருத்துவ செலவு அது மாதிரி நீங்கள் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் அந்த பணத்தை செலவு பண்ணுவீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே சமயம் வேறு என்னென்ன செய்திகள் போடலாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் புதிய அப்டேட்ஸ்கள் நாங்கள் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு ஒரு லைக் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க.